ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 269 பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஸ்பாய்லர்ஸ் அண்ட் லீக்ஸ் கிடச்சிருக்கு இன்சைடர்ஸ்லேருந்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 268 சுகுனா இறந்ததை வந்து பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் இந்த சாப்டர் எதை நோக்கி போகலாம் அப்படின்ற நமக்கு ஒரு கேள்வி, ஒரு விஷயமும் புரியாமல் ஒரு மாதிரி குழம்பி போய் இருந்திருப்போம். இனி வரக்கூடிய அந்த ஒரு லாஸ்ட் 3 சாப்டர்ஸ் எதை நோக்கி போகலான்ற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இப்போ லீக்ஸ் ஆயிருக்கு. அது என்னன்றதை ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இனி வரக்கூடிய 3 சாப்டர்ல முதல்ல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ லாஸ்டா சாப்டரோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல தான் முடிச்சாங்க. யூட்டாக்கு என்ன ஆச்சு அப்படின்றத. இது மட்டும் இல்லாம சுகுனா இறந்துட்டாரு, அவர் வந்து வேற ஒரு வேனிஷ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு முடிச்சிருந்தாங்க. வேனிஷ் ஆன சுகுனாக்கு என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. இது மாதிரி நிறைய குழப்பங்கள்ல இருக்கும். நம்ம இந்த நிலையில கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 269 இந்த சாப்டர் வந்து யூட்டாக்கு என்ன ஆச்சு, தென் இதுக்கப்புறம் டீம் மேட்ச், அதை ஜுஜுட்சு சார்சரர்ஸ் வந்து பேசிக்கக்கூடிய கான்வோ, ஃபியூச்சரை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த சாப்டரில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம யூட்டா வந்து என்ன ஆனார் அப்படின்றது, அதுக்கான அந்த ஒரு விடயம், தென் ஜுஜுட்சு சார்சரர்ஸ் எல்லாருமே மறுபடியும் ஒன்று சேர்ந்து எப்படி மறுபடியும் வந்து அந்த ஒரு விஷயத்த திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்ல, பல கேள்விகள். சுகுனாக்கு என்ன ஆச்சு, உராமைக்கு என்ன ஆச்சு, சுகுனாவோட கடைசி விங்கியார் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கு. யூஜியோட டொமைன் என்ன அதுன்னு. இதுக்கான பதில் கம்மிங் சாப்டர்ஸ், அந்த 3 சாப்டர்ஸ்ல ஏதாவது ஒரு சில சாப்டர்ஸ்ல வந்து இந்த கேள்விகள்ல ஏதாவது ஒரு சில கேள்விக்கு பதில் சொல்லலாம். முக்கியமா சுகுனா என்ன ஆனாரு, எப்படி அவர் மறைஞ்சாரு அப்படின்றதுக்கான விடையும், இன்னொன்னு ஃபியூச்சர்ல சுகுனா வருவாரா மாட்டாரா அப்படின்றதுக்கான ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 சாப்டரோட எண்டுக்குள்ள கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்ததான், சுகுனா மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, வந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி இந்த ஜுஜுட்சு கைசன் வந்து அப்படியே டோட்டலா முடியல, இன்னுமே இது வந்து போயிட்டு தான் இருக்க போது. இது இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் விட்டு இது முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது வந்து அஃபிஷியல் சோர்ஸ் இல்லை, எப்பயும் போல ஒரு இன்சைடர்ஸ் தான். பட் இவங்க சொல்றது எப்பயாவது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் இந்த ட்ரியோ வந்து ஒன்று சேர்றது, கோஜோ வருவாருன்னு சொன்னது, இது மாதிரியான பல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்சைடர் சொல்லி தான் நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கு எதிராக நடந்துருச்சு, லேட்டாக நடந்தாலும் நடந்துருச்சு. அது மாதிரி இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒருவேளை சுகுனா இருக்காருன்னா அவர் எப்படி வருவாரு, அவர் வரதுக்கான ஏதாவது ஒரு லீடு கொடுத்து முடிக்கலாம். அதே நேரத்தில் இப்போ யூஜி பவர்ஃபுல்லான ஒரு சாசராக இருக்காரு. இப்போ வந்து இருக்கக்கூடிய சாசரஸ்ல யார் ஸ்பெஷல் கிரேடு, யார் செமி ஸ்பெஷல், யார் கிரேட் 1, யார் கிரேட் 2 அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துவாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் இந்த ஜுஜுட்சு சாசரஸ்லாம் சேர்ந்து என்ன மாதிரி இந்த கர்ஸ்ட் எனர்ஜியை, கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸை எடுத்து போராட போகிறாங்க, அவங்களோட டீம் அப்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நோக்கியும் லாஸ்ட் 3 சாப்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கும் அதில் வந்து ஒரு சில உடன்பாடு இருக்கு. பிகாஸ் இன்னும் ஒரு 3 சாப்டர் இருக்கு. 3 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொக்க போட மாட்டாங்க, சும்மா பேசுனது ஃப்ரெண்ட்ஸ் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபியூச்சரில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக இந்த லாஸ்ட் 3 சாப்டர்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கம்மிங் சாப்டர்ல யூஜி, இது மட்டும் இல்லாமல் அந்த சாசர்ஸ் வந்து எப்படி ரெக்கவர் ஆகிறாங்க, யூட்டாக்கு என்ன ஆச்சு, இதுக்கான ஒரு சில விடைகளை சொல்லி முடிச்சுட்டு கடைசி 2 சாப்டர்ல அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணலாம். முக்கியமா சுகுனா, இல்லைன்னா சுகுனாவோட ஏதாவது ஒரு பெரிய பவர் இருக்கா அப்படின்றதும் வந்து இப்போ ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. சுகுனாக்கும் மேல ஒரு பெரிய பவரா, அது என்னவா இருக்கும்? ஒருவேளை சுகுனாக்கும் மேல பெரிய பவர்னா அது எப்போ வரும், எப்படி வரும், அதுக்கான ஆர்ஜின் என்ன, சுகுனாக்கே ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் சொல்லடா, இப்படின்ற கேள்விகளும் நிறைய இருக்கு. பட் ஓவராலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ஆர்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹைப்பா தான் முடிப்பாங்க, முடிச்சு வைக்க மாட்டாங்க. இது வந்து கண்டினியூ பண்றதுக்கான ஒரு கமா மார்க் போட்டு தான் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு ஆர்க்கை தான் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் கெகே கண்டினியூ பண்ணுவாரு. அது வந்து அவரோட இஷ்டம். அவர் ஒரு மாசம் அவருக்குன்னு ஒரு பிரேக் எடுத்துட்டு இத்தனை மாசம் இல்ல இத்தனை வருஷம் மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி பிரேக் எடுத்துட்டு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் இப்போ ரீசெண்டாக நிறைய ரெக்கார்டு வந்து செட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அனிமேல வந்து ஒரு கலக்கிட்டு இருக்கு. அனிமே அவார்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்கு. மாங்கா சேல்ஸ்லையும் சரி, அனிமேவோட வாட்ச் ஹிஸ்ட்ரிலையும் சரி, ரெண்டுலையுமே ஜுஜுட்சு கைசன் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து பிரீச் பண்ணியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இது வந்து சீக்கிரமாக முடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல வேண்டிய கதைகளும் இன்னும் நிறையா இருக்குன்ற காரணத்தினால இது இப்படி சப்பையாக முடிக்க மாட்டாங்கன்னு தோணுது. பிகாஸ் லாஸ்ட் சாப்டர்ல நிறைய பேர் சொன்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, எல்லாருமே சப்பையாக முடிச்சிட்டாங்க, சீக்கிரம் முடிச்சிட்டாங்க, ஏதோ முடிக்கணும்னு முடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் உங்களோட ஒரு ஆன்சராகவும் இருந்தது. மேபி இது வந்து இப்போதைக்கு முடிக்காம இது இப்போதைக்கு ஒரு பிச் ஸ்டாப்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே. ஒரு சின்ன பிச் ஸ்டாப் மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் வண்டி எப்படி ரேஸ்குள்ள இறங்குமோ அது மாதிரி இன்னொரு ஆர்க்ல மறுபடியும் புதுசா இறக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தொடர்ந்து சண்டைன்னு தான் போச்சு. அது வந்து ஒரு கட்டத்துல நம்மளை இரிட்டேட் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. நல்ல நேரத்துல அந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பை போட்டு இதுக்கு முடிச்சு வச்சு
வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபைட் வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்லி ஒரு கதைகளை சொல்லி அந்த கேரக்டர்ஸை வந்து பில்ட் பண்ணி மேபி நல்ல ஒரு ஸ்டோரியை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், எனக்கு தோன்ற விஷயம் இதுதான். ஏன்னா நருட்டோவெல்லாம் நீங்கள் வந்து இப்போ அனிமேவாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து சீக்கிரமாக பார்த்துட்டீங்க. பட் மாங்காவாக பார்க்கும்போது மாதராவோட ஆர்ஜினாக இருக்கட்டும், காகுயாவோட ஆர்ஜினாக இருக்கட்டும், இது மாதிரியான பல விஷயங்களை மாங்காவில் வரும்போது கண்டிப்பாக லேட்டாக தான் ரிவீல் ஆயிருக்கும். அப்படி ஒருவேளை சுக்குனாக்கும் ஆர்ஜின் இருக்குன்னா அதை கண்டிப்பாக வந்து லாஸ்ட்ல தான் கெகே கொடுக்கணும்னு நினைப்பாரு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல அனிமேஸோட மாங்கா ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக இப்படி ஒரு விஷயங்களை வந்து நமக்கு கிளியர் பண்ணோம்னா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் அது கடைசி அந்த ஒரு விஷயத்தை நெருங்க போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு எதிர்பார்ப்பு ஸ்டில் இன்னும் ஜுஜுட்சு கைசன் மேலே இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஜுஜுட்சு கைசன் சாப்டர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது. டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.